பிரித்தானியாவின் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான இந்திய உணவகம் மற்றும் டேக் அவே பிரிவு அங்கு உணவுப் பொருட்கள் தரையில் வைக்கப்பட்டிருந்தமை மற்றும் சமையலறை தொட்டிகளில் சவர்க்காரம் இல்லாமை போன்ற பல தீவிர குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து மிக மோசமான 0 உணவு சுகாதார மதிப்பீட்டை பெற்றுள்ளது. கோல்வில் அருகிலுள்ள இப்ஸ்டாக் உயர் வீதியில் அமைந்துள்ள பாம்பே பிஸ்ட்ரோ என்ற உணவகத்திலேயே வடமேற்கு லெஸ்டர்ஷயர் மாவட்ட சபையின் உணவு ஆய்வாளர்கள் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமையலறை ஊழியர்கள் தந்தூரி அடுப்பை இயக்குவதற்கு அதன் உள்ளமைக்கப்பட்ட சுவிட்ச் பழுதடைந்ததால் கையில் பிடிக்கும் கேஸ் லைட்டரை வழக்கமாக பயன்படுத்தியுள்ளனர். இது கடுமையான தீக்காயங்கள் அல்லது வெடிப்பு அபாயத்தை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஊழியர்கள் உணவு உட்கொண்ட பின்னர் கைகளை கழுவாமல் நேரடியாக சமையலறைக்குள் சென்று உணவுகளை கையாண்டுள்ளனர். முன் மற்றும் பின் சமையலறை பகுதிகளில் உள்ள எந்த ஒரு தொட்டியிலும் கை கழுவும் சவர்க்காரங்கள் இருக்கவில்லை. சமையலறையில் பயன்படுத்தப்பட்ட டின் திறப்பான் மிகவும் அழுக்காக இருந்ததோடு ஊழியர்கள் அணிந்திருந்த அங்கி, மைக்ரோவேவ் அடுப்பின் உள்பகுதி மற்றும் கதவு பிடிகள் என்பன தூய்மையற்றதாக காணப்பட்டன. மேலும் குளிர்சாதன பெட்டியில் கீரை வகைகளை தண்ணீரில் இட்டு வைப்பதற்கும் அழுக்கான கொள்கலன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மசாலா தடவப்பட்ட பச்சை கோழி இறைச்சி சமைத்த சோற்று பாத்திரத்தின் மீது நேரடியாக வைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மற்றும் ஒரு பச்சை இறைச்சி வகை உடனடியாக உண்ணக்கூடிய தயிர் கலவைகளுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்தது. உரிக்கப்பட்ட வெங்காய பெட்டிகள் சமையலறை தரையில் திறந்து வைக்கப்பட்டிருந்ததோடு பூச்சிகளை கொள்ளும் மின்சார கருவி செத்த பூச்சிகளால் நிறைந்திருந்தது. ஆழமாக வறுக்கும் பாத்திரத்தின் கூடையை செப்பு கம்பியால் கட்டியிருந்தனர். இது உணவோடு கலக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியது. உணவகத்தின் மெனுவில் ஒவ்வாமை தொடர்பான எந்த ஒரு விவரமும் இருக்கவில்லை. 3 வகையான ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவில் அது குறித்த எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. இதுகுறித்து பாம்பே பிஸ்ட்ரோ உணவகத்தின் பிரதிநிதி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டிய அனைத்து குறைபாடுகளும் தற்போது முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதற்காக உணவகத்தை புதுப்பிக்கவும் ஊழியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்கவும் சுமார் 12,000 பவுண்டுகள் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.